இல்ல ராம். ஒரு பொண்ண இந்த டைம்ல நீ பக்கத்துல இருந்து பார்த்திருந்திருக்க மாட்ட. அதுக்கு தான் சொல்றேன். ஒரு பொண்ணு இந்த டைம்ல உன்ன வெறுத்துட்டானா, அப்புறம் வாழ்க்கையிலே உன்ன வெறுத்துருவா. ஜாக்கிரத. சரிடி, எனக்கு புரிஞ்சது. சரி, நீ கறிக்கடைக்கு போய் வேலைய பாரு. கடைக்கு போ ராம். டைம் ஆகுது. இன்னைக்கு நான் கடைக்கு போல. ஆ, ஏன்? இன்னைக்கு நான் உன் கூடயே இருந்து உன்னை பார்த்துக்க போறேன். கையெடு ராம். ஒரே கசமா இருக்கேன். பரவாயில்ல, நீதானே, நான் பார்த்துக்கிறேன். என்னடி புலி மாதிரி இருந்த, இப்ப பூனை மாதிரி ஆயிட்ட? ம், உனக்கு பீரியட்ஸ் வந்தா அப்ப தெரியும். சரி, என்ன செய்யுது? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. ம், டேய், ம். பசிக்குதுடா. ஏதாச்சும் செஞ்சு கொடுக்குறியா? ம். 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. ம், ஓகே. சுதா, சுதா, ஏய் எந்திரி. என்ன இது? சிக்கன் பிரியாணி உனக்காக நான் ஆசையா பண்ணது. என்ன பாக்குற, பிடிக்காதா? ஆ, அதெல்லாம் இல்ல. வா சாப்பிடலாம். ஆ. ம். வா. சாப்பிடு. இந்தா. ஏய், என்ன பயந்து பயந்து சாப்பிட்டுட்டு இருக்க? சிக்கன் எடுத்து சாப்பிடு. இல்லடா, ம், நான் பீரியட்ஸ் டைம்ல சிக்கன் பிரியாணிலாம் சாப்பிடக்கூடாது. ம். அதான் உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமா இருக்கு. ஆ? லூசு, அப்புறம் ஏன் சாப்பிடுற? குடு. ஆ, என்ன பண்றது? வாயை கட்ட முடியல. அது மட்டும் இல்லாம எனக்காக நீ ஆசையா சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கல்ல. பைத்தியம். சரி, பீரியட்ஸ் டைம்ல சிக்கன் சாப்பிட்டா என்ன ஆகும்? ஆ? ம், அச்சச்சோ. அ, ம். பீரியட்ஸ் டைம்ல பொண்ணுங்க காஃபி குடிக்கலாமா? ஆ? குடிக்கலாம். வா, இந்தா. காஃபி நல்லா இருக்குடா. காஃபி சுமாரா தான் இருக்கு. ஐ திங்க் நீ பசியோட இருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் சுமாரா இருக்க காஃபி கூட நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது உனக்கு. ம். எப்படிடா என் மேல உனக்கு இப்படி லவ் வந்துச்சு? அதாண்டி எனக்கும் தெரியல. உன்னை பார்த்த உடனே எனக்கு ஒரு சந்தேகம். யார் அந்த தேவதை? இது வரைக்கும் எங்கள் அம்மாவை தான் நான் தேவதைன்னு நினச்சிட்டு இருந்தேன். உன்னை பார்த்த உடனே அதெல்லாம் மாறிடுச்சு. அதான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். ம். டேய், ம். நமக்குள்ள எப்போ முதல்ல சண்டை வந்துச்சு ஞாபகம் இருக்கா? ஆ, நீ கோவப்பட்டில, அதனால வந்துச்சு. ம், நீ பொய் சொன்னனால தான் வந்துச்சு. ஆஹா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீ கோவப்பட்ட, அதனால தான் நம்மளுக்குள்ள சண்டை வந்துச்சு. நீ பொய் சொன்னனால தான் நான் கோவப்பட்டேன். அதனால தான் நமக்குள்ள சண்டை வந்துச்சு. ஆ, இல்ல, நீ கோவப்படுவேன்னு பயந்து தான் நான் பொய் சொன்னேன். அதனால தான் சண்டை வந்துச்சு.
இங்க பாரு, தேவையில்லாம பேசாத. நீ பொய் சொன்னனால தான் நான் கோவப்பட்டு அதனால தான் சண்டை வந்துச்சு. இல்ல நான் தான் சொல்றேன்ல. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல. உன்னால தான் சண்டை வந்துச்சு. உன்னால தான் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்க. என்ன ஒண்ணுதான் இருக்கு. ராம், சொல்லு சுதா, எதுவும் சாப்பிட்றியா? ஐயோ, எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே தான் இருப்பாங்களா? நீ எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுட்டு தானே இருக்க, அதான் கேட்டேன். எனக்கு சாப்பாடுலாம் ஒன்றும் வேண்டாம். வேற என்ன வேணும்? நாப்கின் வாங்கிட்டு வரையா? நாப்கினா? இப்பதான் பார்த்தேன், காலி ஆயிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரம் போறியா ப்ளீஸ்? என்னடா யோசிக்கிற? ஒன்றும் இல்லை, நான் போய் வாங்கிட்டு வரேன். அடடே வாங்க தம்பி, நீங்களா? ஆமாண்ணே, நான் தானே. என்ன வேணும் தம்பி? அண்ணே அது புரிஞ்சிடுச்சு. அண்ணே கற்பூர புத்தி கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாப்ல. என்ஜாய். இது ரொம்ப அத்தியாவசியமான பொருள். இதை வாங்க தயக்கம் காட்டினீங்க, பின்னாடி பண்டர் பண்டர்லாம் ஆகிஸ் வாங்கிட்டு இருக்கோம். ஜாகிரதை. இந்த அந்த எடுத்துருப்போம். என்ஜாய். அண்ணே இது இல்லைண்ணே. வேற இவர்கிட்ட எப்படி சொல்றது? அது நாப்கின் கொடுங்க. நாப்கினா? ஃபர்ஸ்ட் டைம் வாங்க வந்திருக்கியா? ஆமாண்ணே. கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்டாங்களா? ஏன் இதெல்லாம் சொன்னாதான் நாப்கின் கொடுப்பீங்களா? சரி சரி, என்ன பிராண்ட் சொல்லுங்க. பிராண்டா? இதுல பிராண்ட் வேற இருக்கா? அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே, முக்கியமான விஷயத்த கேட்க மாட்டோமே. ஹலோ. ஏய், என்ன பிராண்டுன்னு கேட்குறாங்க. விஸ்பர்னு கேளுடா. சரி அண்ணே, விஸ்பர் கொடுங்கண்ணே. விஸ்பரா? என்ன சைஸு? சைஸா? இதில் சைஸ் வேற இருக்கா? அண்ணே அந்த ஒருத்தவங்க போகிறாங்களே, அவங்க சைஸ் இருப்பாங்க. தம்பி என்னப்பா ஜவுளி இடையா வந்திருக்க? அவங்கள பார்த்துட்டு அளவு சொல்ற? ஃபோன் பண்ணி கேளுப்பா. இந்த ஒரு நிமிஷம். ஏய், சைஸ் என்னன்னு கேக்குறாங்கடி. என்ன சைஸ்டா? விஸ்பர் கேட்டில, அதோட சைஸ் என்னன்னு கேக்குறாங்க. ஓ, எக்ஸல்னு கேளுடா. இது முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? நீ முன்னாடியே கேட்க வேண்டியதானே? சரி நீ லைன்ல இரு, நான் கேக்குறேன். அண்ணே எக்ஸல் கொடுங்கண்ணே. எக்ஸலா? ஆமாண்ணே. இந்தாப்பா 51. அண்ணே என்னண்ணே இப்படி கொடுக்குறீங்க? வேற எப்படி கொடுப்பாங்க? பேப்பர்ல மடிச்சு கருப்பு கலர் கவர்ல போட்டு கொடுங்க. ஏது கருப்பு கவரா? எந்த காலத்துல இருக்கப்பா நீ? இந்த மாதிரி கேட்ட வச்சுக்க, உன்னை பூமர் சொல்லி கலாச்சிருவானுங்க. வந்திருக்காப்பா. என்னப்பா? ஒண்ணும் இல்ல, போறேன். சுதா தேங்க்ஸ்டா. சுதா சூப்பர்ரா. உனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்க தெரியுமா? ஓவரா பண்ணாதடி. என்னை விட உன்னை நல்லா பார்த்துக்க ஆள் யாராச்சும் கிடைச்சா என்னை இன்னைக்கே பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறீ. அந்த மாதிரி ஒரு ஆளு எனக்கு இந்த ஜென்மத்துல கிடைக்கவே மாட்டாங்க. ஐ லவ் யூ ராம். லவ் யூ டூ.
ஹலோ சொல்றி. எங்க இருக்க? ஏன் என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? நான் உன்கிட்ட எங்க இருக்குன்னு தானே கேட்டேன். மொட்டை மாடியில். ஹலோ ஹலோ. பேசுவா, நம்ம பேசுகிற கேட்க மாட்டான். சைக்கோ. என்னடா இன்னைக்கு சரக்கு அடிக்கிற போல? மனசு கஷ்டமாக இருந்துச்சு, அதான். இப்படி தினமும் சரக்கு அடிச்சா லிவர் பவர் இல்லாமல் போயிடும், பார்த்துக்கோ. போனா போட்டோம். சாருக்கு அப்படி எனக்கு கஷ்டம். நீ கஷ்டப்படுறீல்ல, அதை பார்த்து எனக்கு கஷ்டமாக இருக்கு, அதான். டேய் லூஸு, இது மாதம் மாதம் வர கஷ்டம்தான்டா. அதுக்காகலாம் கவலை பண்ணணுன்னு ஒரு அவசியம் இல்லை. அந்த பெயினை புரிஞ்சுக்கிட்டா போதும். வேணுமா? வேண்டாம்ப்பா, நீயே குடி. தூங்கலை, அத்த ராத்திரியில் பேய் மாதிரி வந்து நிற்கிற. ஆ, நான் பேயா உனக்கு? சரக்கு அடிக்கிறேன்னு தைரியத்தில் பேசாத. நான் தைரியமானவன் தான், உன்கிட்ட மட்டும் பயந்த மாதிரி நடிக்கிறேன். தெரியும். பகலில் நல்லா தூங்கிட்டேனா, ம். அதான் இப்போ தூக்கமே வரல. சரி உள்ளவா, ஜாலியாக இருக்கு. டேய் நான் வரல. ஏன் வாடி. டேய் பீரியட்ஸ்டா, நான் எப்படி வருது? ஓ சாரி சாரி. சில நேரத்தில் பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறேன், சில நேரத்தில் சின்ன மனுஷன் மாதிரி நடந்துக்கிறேன். சாரிடி. பைத்தியம். பொதுவாக பொண்ணுங்க பீரியட்ஸ் டைமில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ தான் நேரில் பார்க்குறேன். பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த எமோஷன்ஸை ஷேர் பண்ணுற மாதிரி இந்த பெயினையும் ஷேர் பண்ணிக்க முடிஞ்சா நல்லா இருக்கும்ல. நான் சீரியஸாக தாண்டி சொல்கிறேன். உன் பெயின் எனக்கு கொடு, நான் வாங்கிக்கிறேன். ம். தேங்க்யூ. டேய் என்ன வெறும் தேங்க்யூ மட்டும் சொல்ற? திருப்பி எனக்கு ஏதாச்சும் குறா? வேற என்ன வேணும்? உயிர் வேணுமா? எடுத்துக்கோ எடுத்துக்கோ. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எனக்கு ஒரே ஒரு லவ் பைட் மட்டும் கொடு. ஹேய், ஆல்ரெடி பெயினுன்ற இதில் லவ் பைட் வேறியா? டேய் அந்த வழி வேற, இந்த வழி வேற. நீ கொடு, நான் பார்த்துக்கிறேன். ஏன்? அதெல்லாம் ஒரு ஃபீல்ரா. நீ என்னை நல்லா பார்த்துக்கிறல்ல, அதுக்கு அடையாளமாக தான். கேட்கும் போதே கொடு, சும்மா கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காத. சரி, அப்புறம் உன் இஷ்டம். கை கொடு. ஃபர்ஸ்ட்டு ஏரியாவை க்ளீன் பண்ணிக்கணும். சிங் சிங். நீ இப்படிலாம் பண்ணும்போது என்ன பயமா இருக்கு? எப்படி, நல்லா இருக்கா? ஏண்டா கடினா இப்படியாடா கடிச்சு வைப்ப? பைத்தியம். நான் இப்ப உன்னை கடிக்கிறேன் பாரு.